எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு த்ரிநேத்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம த்ரிநேத்ராஸ் கிச்சன் சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். குடல் வச்சு சூப்பரான குடல் சுக்கா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. குடல் சுக்கா செய்கிறக்கு மட்டன் குடல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடையிலேயே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலுமே நம்ம வீட்டில் சுடுதண்ணியில் ஒரு 2லேருந்து 3 டைம் வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா முதல்ல நான் குடலை தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து குடலை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் குக்கரில். நம்ம இந்த மாதிரி குடல் வேக வைக்கும்போது ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா இந்த குடலில் வந்து ஒரு கவுச்சி ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கிறதுனாலே குடல் இதெல்லாம் வந்து சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம குக் பண்ணும்போது அந்த ஸ்மெல் சுத்தமாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த குடலோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதில் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கிளாஸில் ஒரு 100 ml அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம ட்ரையாக தான் குக் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. குடல் குக் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணி அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி விசில் வச்சிடுறேன். மட்டன் நம்ம வேக வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு விசில் வைப்போமோ அதே அளவுக்கு குடலுக்கும் நம்ம விசில் வச்சு எடுத்துக்கணும். 5லேருந்து 6 விசில் வச்சு நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். குடல் குக் ஆகிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி நான் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய போகிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது குடல் விசில் வந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம். சின்ன வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையுமே நம்ம நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இந்த டிஷ்ஷில் நம்ம ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோங்க. அதிகமாக மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் குக் பண்ணுறக்கு. பாத்திரம் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஜீரகம், சோம்பு இது 2 மட்டும் தாளிக்கிறதுக்காக ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சோம்பும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். கடைசியாக நம்ம ஜீரகத்தூளும் ஆட் பண்ணுவோம். அதனால் ஜீரகம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போது இது 2மே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டுருக்குங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க குடலும் மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிடலாம். குடல் நம்ம வேக வைக்கும் போதே இதில் ஆல்ரெடி மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அதுவே போதும். மறுபடியும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறம் இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்தா மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இந்த மசாலாவும் வெங்காயமும் மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ பாருங்கள் வெங்காயமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க குடல் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்கனால அந்த தண்ணியோடு நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் குடல் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் மசாலாவோட மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி இந்த மசாலாலாம் குடலில் நல்லா இறங்குற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
குடல் வந்து ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு, அதனால் மறுபடியும் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். குடல் வெந்துருச்சா அப்படின்ட்டு செக் பண்ணுறக்கு அந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்தாலே குடல் வெந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்த்ததும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறேன். இதை மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் மாதிரி குக் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா ரெடியாகி வந்திருக்கு. தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை ஆகிருச்சு. மசாலா எல்லாமே குடலில் நல்லா இறங்கிருச்சு. மசாலா கம்மியாக ஆட் பண்ணாலுமே இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இதில் நம்ம கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தை நான் லைட்டாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஜீரகமும் பெப்பர் பவுடரும் கடைசியாக ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும், பெப்பர் ஆட் பண்ணும்போது அதோட ஒரு சுருக்குன்னு ஒரு காரமும் நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குடல் சுக்கா ரெசிபி இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. குடல் சுக்கா எப்படி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரி எல்லா ஐட்டம் கூடமே நல்லா மேட்ச் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்மளோட திரிநேத்ராஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.